இந்த காட்சியை பார்த்ததும் வேலையை முடித்துக்கொண்டு இருவர் களைப்புடன் வீடு திரும்புகிறார்கள் என்று நினைக்க தோன்றும். ஆனால் அது உண்மையில்லை. தோளில் சுமந்து செல்லும் அந்த பெட்டியில் 1.15 கிலோ தங்க நகைகள் இருந்துள்ளன. ஆம், அதிகாலையில் நகைப்பட்டறையின் கதவை உடைத்து இந்த இருவர் கூட்டணி கைவரிசை காட்டியிருக்கிறது. சம்பவம் நடந்த இடம் கோவை சாமி ஐயர் வீதி. நகைப்பட்டறையின் உரிமையாளர் வடவள்ளி பகுதியைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் நகை வியாபாரிகளுக்கு ஆர்டரின் பேரில் தங்க நகைகளை செய்து கொடுத்து வந்திருக்கிறார். 3 நாட்களுக்கு முன்பு இரவு வழக்கம் போல பட்டறையை மூடிவிட்டு வீட்டுக்கு சென்றிருக்கிறார் நவநீத கிருஷ்ணன். மறுநாள் காலை பட்டறை அருகே வசித்து வந்த நபர்கள் நவநீத கிருஷ்ணனின் நகை பட்டறை கதவு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு போன் செய்து விஷயத்தை கூறியிருக்கின்றனர். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் ஆய்வு செய்திருக்கின்றனர். வியாபாரிகள் ஆர்டர் கொடுத்திருந்த 1.15 கிலோ தங்க நகைகள் வைக்கப்பட்டிருந்த மரப்பெட்டியை திருடர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்திருக்கிறது. கடை மற்றும் அந்த தெருவில் இருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்திருக்கின்றனர். அதில்தான் 2 நபர்கள் நகைப்பட்டறையின் பூட்டை உடைத்து உள்ளே இருந்த நகைப்பெட்டியை திருடிச் சென்றது தெரிய வந்திருக்கிறது. அந்த காட்சிகளை அடிப்படையாக வைத்து போலீசார் கொள்ளையர்களை தேடி வந்தனர். கணுவாய் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் அவர்கள் பதுங்கியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. உடனே அங்கு சென்ற போலீசார் அவர்களை மடக்கி பிடித்தனர். விசாரணையில் பிடிபட்ட நபர்கள் கோவை கணுவாய் பகுதியைச் சேர்ந்த முருகன், தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னதுரை என தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் இருவரும் உறவினர்கள். திருட்டுதான் இவர்களின் முழுநேர தொழில். முருகன் மீது கோவை ஆர்எஸ்புரம் காவல் நிலையத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து திருடிய வழக்கும், சின்னதுரை மீது தூத்துக்குடி மாவட்டத்தில் திருட்டு உள்ளிட்ட 3 வழக்குகளும் இருப்பது தெரிய வந்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருட்டு வழக்கில் சிறை சென்ற முருகன் நன்னடத்தை காரணமாக சமீபத்தில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். 2வது குற்றவாளி சின்னதுரைன்னு சொல்லிட்டு தூத்துக்குடி மாவட்டம். அவர் வயசு 32 அவருக்கு. ஏற்கனவே தூத்துக்குடியில் 3 கேஸ் இருக்குது. ஆடு திருடின வழக்கு, கஞ்சா வழக்கு. முருகன் கோவை கணுவாய் சேர்ந்தவர். இவருக்கு ஆர்எஸ்புரம் இதில் இவருக்கு வயசு 45. ஆர்எஸ்புரம் இதில் ஏற்கனவே 2017 ஒரு 1/2 கிலோ இதே மாதிரி நகை கடையை உடைச்சி ஒரு 1/2 கிலோ தங்க இது கண்டுபிடிச்ச வழக்கு. அதுலேயும் நம்ம கண்டுபிடிச்சி அவர் அரெஸ்ட் பண்ணி ஒரு 7 மாதம் உள்ள வந்திருக்காரு. ஸோ அவர் ஏற்கனவே ஒரு குற்றவாளி. சின்னதுரையோடு சேர்ந்து கொண்டு கடந்த 3 மாதங்களாக தங்க நகை பட்டறை அருகே உள்ள நீர்நிலைகளில் கழிவுகளில் வரும் மண்ணில் தங்க துகள்கள் சேகரிக்கும் வேலையை முருகன் செய்து வந்திருக்கிறார். அப்போதுதான் அவர்கள் நகைப்பட்டறையை நோட்டமிட்டிருக்கின்றனர். சம்பவத்தன்று களத்தில் இறங்கிய இருவர் கூட்டணி முதலில் வேறு ஒரு நகைக்கடையை உடைக்க முயன்றுள்ளனர். இரும்பு கதவுகள் போடப்பட்டிருந்ததால் அவர்களால் அதை உடைக்க முடியவில்லை. அதன் பிறகுதான் நவநீத கிருஷ்ணனின் பட்டறையை உடைத்து நகைகளை திருடியிருக்கின்றனர். 2:30 மணிக்கு அவங்க அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது அந்த நகைக்கடை இருக்கிறது 4 வீடுகள் இருக்கக்கூடியது. அதில் 2 பேர் குடித்தனம் இருக்காங்க, 2 நகைப்பற்ற கடை இருக்குது. மொதல் கடையை அட்டன் பண்ணுறாங்க. அது கிரில் ரோடு இருக்கிறதுனால அவங்களால அதை உடைக்க முடியல. அடுத்து இருக்கிற வீடெல்லாம் முன்னாடி கதவை லாக் பண்ணிட்டு வெளியே நம்மளை பிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க லாக் பண்ணிவிட்டு இந்த 4வது கடையாக இந்த கடை இருந்திருக்கு. இந்த கடையை உடைச்சி உள்ளே போய் எடுத்திருக்காங்க. அங்கே அந்த கடையிலையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் தெளிவாக இருந்திருக்கு நம்மளுக்கு. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இதுபோன்ற நகைக்கடைகளில் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் இரும்பு கதவுகளை பொருத்த வேண்டும் என காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கிரில் கேட் போட்டு நம்ம கடையை சேஃப்டியாக லாக் பண்ண சொல்லியிருக்கோம். ஏற்கனவே ஒரு கடையை அட்டன் பண்ணியிருக்கான். அது கிரில் கேட் இருந்ததுனால அவனால் உடைக்க முடியல. அடுத்து சிசிடிவியே கம்பல்சரியாக வைக்க சொல்லியிருக்கோம். இப்போ மோஷன் சிசிடிவி வச்சு சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒரு நடமாட்டம் தான் அவர் செல்லுக்கு அலர்ட் போயிடுச்சுன்னா இமீடியட்டாக அவங்க போலீஸை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம உடனடியாக இது பண்ணோம். இது ஏற்கனவே நம்ம எல்லா நகைக்கடை ஓனர்களுக்கும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த சில வேலையாட்கள் நகையை கொடுக்குறது அவங்க எடுத்துகிட்டு போகிற சில வழக்குகள்லாம் இருக்குது. அதுக்கும் நல்ல தெரிஞ்சாலாக ஆதார் கார்டு இது போன்ற அடிப்படையில் வைக்கிற மாதிரி நம்ம சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம். முருகனையும் சின்னதுரையையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து மொத்த நகைகளையும் மீட்டிருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.